காலபுருஷனுக்கு கர்மஸ்தானாதிபதி இந்த மகர ராசி. இந்த சனி பகவான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஏன் இப்படி சனி பகவானா இருக்கு? அதாவது மகர ராசிக்கு அதிபதி ஏன் சனி அப்படின்னா கர்மாதிபதியே அந்த சனி தான். அதனாலதான் இந்த ராசிக்கு அதிபதியாக அந்த சனியை வச்சிருக்கிறோம். இந்த சனின்றவர் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு நீதிமான். அதாவது நீதிமான்னு சொல்றதை விட பெரிய ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கக்கூடியவர். அது இந்த 30 நாட்கள்ல பாத்தீங்கன்னா சுக்கிரனுடைய பயிற்சி 30 நாட்கள் இருக்கும். இந்த 30 நாட்கள்லயும் இவர்கள் ஒரு தெய்வ வழிபாடு, அடுத்து பாத்தீங்கன்னா ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் செய்யறது, அதிகப்படியான தான தர்மங்களை பண்றது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் இவர்கள் கிட்ட. இந்த காலகட்டம் உங்களுடைய தகப்பனார் வழி சில உறவுகள்ல நல்ல ஒரு மாற்றங்கள் வருவதற்கும், அவர்களுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ வியாதிகள் இருந்ததுன்னா அதுல இருந்தெல்லாம் குணமடைவதற்குண்டான ஒரு நேரம். ஏற்கனவே வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்க, நல்ல வருமானம் வந்துட்டு இருக்கு அப்படின்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க அதற்குண்டான முயற்சிகளை எடுப்பீங்க. அந்த முயற்சிகள்ல அந்த சொத்து சேர்க்கறதுல நல்ல ஒரு வாய்ப்புகள் வரும். காலபுருஷனுக்கு கர்மஸ்தானாதிபதி இந்த மகர ராசி. கர்மஸ்தானத்துக்கு அதிபதி சனி பகவான். இந்த சனி பகவான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஏன் இப்படி சனி பகவானா இருக்கு? அதாவது மகர ராசிக்கு அதிபதி ஏன் சனி அப்படின்னா கர்மாதிபதியே அந்த சனி தான். அதனாலதான் இந்த ராசிக்கு அதிபதியாக அந்த சனியை வச்சிருக்கிறோம். இந்த சனின்றவர் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு நீதிமான். அதாவது நீதிமான்னு சொல்றதை விட பெரிய ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கக்கூடியவர். அது பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, அந்த வழியை நம்ம ஏத்துதான் ஆகணும். மகிழ்ச்சியாக இருந்தது அப்படின்னா ரொம்ப பெரிய அளவுக்கு சந்தோஷம். ஆனால் அது நெகட்டிவாக இருக்கு அப்படின்னா அந்த துன்பத்தை யாராலுமே தாங்கிக்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு இருக்கும். எத்தனை ஆண்டு காலம், அதாவது முன்ஜென்ம பாவத்துக்கெல்லாம் சேர்த்து அந்த சனி பகவான் ஜட்ஜ்மெண்ட்டை கரெக்டான நேரத்துல கொடுப்பாரு. இந்த இடத்துலதான் உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது மாதிரியாக இருக்கும். அந்த ஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த மகர ராசி என்பர்கள் எப்போதுமே அந்த நீதிக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பாங்க. நீதி, நேர்மை, நியாயம். பொதுவாக காலபுருஷனுக்கு அந்த குருஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த தனுசு ராசி என்பர்களும் மீனராசி என்பர்களும் அதிகப்படியாக அதுல ஒரு அனுபவம் மிக்கவர்களாக இருப்பாங்க. அவர்களுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா இந்த மகர ராசி என்பர்களும் கும்பராசி என்பர்களும் தான். மகர ராசி என்பர்கள்லாம் பாத்தீங்கன்னா இவர்கள் கிட்ட வேலை மாத்திரம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வேலையில மிகப்பெரிய அளவுக்கு திறம்பட செய்வாங்க. அந்த வேலையில எந்த ஒரு பிசுரையும் கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப வெளிச்சமாக யார் பார்த்தாலும் அந்த வேலையை தொடரலாம். அவங்க வேலை பார்த்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கும். இந்த வேலையை யார் வேணாலும் செய்யலாம் அப்படின்ற அளவுக்கு அந்த வேலையில மிகப்பெரிய அளவுக்கு திறம்பட செஞ்சிருப்பாங்க. ஆனா அந்த வேலையில ஏதாவது ஒரு குத்தம் சொல்லிட்டோம், அந்த வேலையில ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு இந்த மகர ராசி என்பர்களை சொல்லிட்டோம் அப்படின்னா அதை இரவு பகலாக சரி பண்ணாம போகவே மாட்டாங்க. அது எப்படிப்பட்ட நேரமாக இருந்தாலும் சரி, தனக்கே உடம்பு சரியில்லை, தன்னுடைய குடும்பத்தாரில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படி இருந்தா கூட அந்த வேலையை கரெக்டா செஞ்சு முடிச்சுட்டு தான் வெளியில போகவாங்களே ஒழிய அந்த வேலையை முடிக்காம இவர்கள் போகவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த வேலையில மிகவும் ஒரு கண்ணியத்தோடையும் ஒரு கட்டுப்பாட்டோடையும் நடப்பவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள். அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க. மகர ராசி என்பர்கள் அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறாங்க அப்படின்னா பாவத்துக்கு பயப்படுவாங்க. அதாவது சில விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது, நேர்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயங்களையும் நம்ம செய்யக்கூடாது, அப்படியே யாராவது செய்யணும்னு ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாங்கன்னா அந்த வேலையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் கூட வாங்குறதுக்கு தயாராக இருப்பாங்க. அதே சமயத்துல தன் மீது ஏதாவது ஒரு பழிச்சொல் ஏற்பட்டுடுச்சு, தன்னை ஒரு அவமதிக்கிறாங்க அப்படின்னா அதை பத்தி எல்லாம் பொருட்படுத்தவே மாட்டாங்க. அந்த நீதிக்கும் நேர்மைக்கும் அந்த அளவுக்கு கட்டுப்பட்டவர்களாக தான் இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க.
இந்த ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய 8ஆம் இடத்துல, அதாவது 9ஆம் இடத்துல அந்த சுக்கிரன் நீச்சம் அடைகிறார். 9ஆம் இடம்ன்றது பாக்கியஸ்தானம். இதுவரைக்கும் அந்த 8ஆம் இடத்துல இருந்த சுக்கிரன் 9ஆம் இடத்துக்கு போய் நீச்சம் அடைகிற அந்த சுக்கிர பயிற்சியாகப்பட்டது அந்த தெய்வத்தினுடைய பிரார்த்தனை அதிதீவிரமாக இருக்கும். எனக்கு ஏதாவது செஞ்சிடணும், நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், உனக்கு நான் சொல்றது கேட்கவே இல்லையா அப்படின்னு எல்லாம் அழுது புரண்டு சில தெய்வ வழிபாடுகளை இந்த மகர ராசி என்பர்கள் சில நேர்த்தி கடன்கள்லாம் செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரம். இந்த 30 நாட்கள்ல பாத்தீங்கன்னா சுக்கிரனுடைய பயிற்சி 30 நாட்கள் இருக்கும். இந்த 30 நாட்கள்லயும் இவர்கள் ஒரு தெய்வ வழிபாடு, அடுத்து பாத்தீங்கன்னா ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் செய்யறது, அதிகப்படியான தான தர்மங்களை பண்றது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் இவர்கள்கிட்ட. இந்த காலகட்டம் உங்களுடைய தகப்பனார் வழி சில உறவுகள்ல நல்ல ஒரு மாற்றங்கள் வருவதற்கும், அவர்களுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ வியாதிகள் இருந்ததுன்னா அதுல இருந்தெல்லாம் குணமடைவதற்குண்டான ஒரு நேரம். உங்களுக்கு தசாபுத்தி ஏதாவது ஒரு மோசமான கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னா அந்த காலகட்டம் அந்த தகப்பனார் வழியில தேவையில்லாத ஒரு தொந்தரவுகளை கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அப்போ நமக்கு தசாபுத்தி நல்லா இருந்தது அப்படின்னா நம்ம சேஃபர் ஜோன்ல இருப்போம். தசாபுத்தி கெடுதலான ஒரு அமைப்புல இருக்கு அப்படின்னா ஒரு நல்ல கோச்சார அமைவுகள் வந்தா கூட அந்த தசாபுத்தி அந்த நன்மைகளை செய்ய விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்கும். அதனுடைய பிரதிபலன் தான் நிறைய மகர ராசி என்பர்களினுடைய கமெண்ட்ஸ் பார்ப்பேன் நானு. எங்களுக்கு எதுவுமே நடக்கல மேடம், நீங்க தான் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, ஆனா எங்களுக்கு ஒரு சின்ன வேலை ட்ரை பண்றோம், நீங்க சொன்ன மாதிரிதான் நானும் அந்த வேலையில ரொம்ப நேர்மையா இருக்கணும் சொல்லி அந்த வேலைக்காக ட்ரை பண்றோம், எங்களுக்கு எந்த வேலையுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்களுக்கு உங்களுடைய தசாபுத்தியில தான் சில சேஞ்சஸ் இருக்கும். அதை நீங்க என்னன்னு நீங்க பார்த்துக்கிட்டு அதற்குண்டான தெய்வ வழிபாடுகளை பண்ணுங்க. அதற்குண்டான சரியான தருணம் தான் இது. அந்த தெய்வ வழிபாடுகளை பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதற்குண்டான நல்ல வாய்ப்புகளை நீங்க பெறக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். சொத்துக்கள் சேர்க்கிறதுல இந்த மகர ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் முனைப்புடன் இருக்கக்கூடிய ஒரு தருணம். உங்களுக்கு ஒரு செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் நீங்க ரெடி பண்ணக்கூடிய ஒரு தருணம். ஏற்கனவே வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்க, நல்ல வருமானம் வந்துட்டு இருக்கு அப்படின்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க அதற்குண்டான முயற்சிகளை எடுப்பீங்க. அந்த முயற்சிகள்ல அந்த சொத்து சேர்க்கறதுல நல்ல ஒரு வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புகள்னால நல்ல செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்றது இந்த மகர ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல உங்களுடைய திருமண உறவுகள்ல நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். விவாகரத்து வழக்குகள்லாம் உங்களுக்கு ரத்தாகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். கவுன்சிலிங்லயே அந்த விவாகரத்துகள் ரத்தாகிறதுக்கு உண்டான ஒரு டைமாக இருக்கும். ஏன்னா இது ஒரு சாதாரண மனநிலை பிரச்சனை தான், உங்களுக்கு விவாகரத்து அளவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த விவாகரத்து வழக்குகளை ரத்து செய்யக்கூடிய அளவிற்கு இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சி நல்ல மாற்றத்தை இந்த மகர ராசி என்பர்களுக்கு உருவாக்குவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். திருமண உறவுகள்ல 2வது திருமணம் பண்ணக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் ஒரு கசப்பு தன்மை, இதனால நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துருமோ அப்படின்னு ஒரு மன நெருடல்கள் உருவாவதற்குண்டான ஒரு நேரம். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, 2வது திருமணம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா 1 மாசத்துக்கு தள்ளி போடுங்க. 1 மாசத்துக்கு தள்ளி போட்டு அதுக்கப்புறமா நீங்க அதற்குண்டான சில விஷயங்களை செய்தீங்க அப்படின்னா இந்த மகர ராசி என்பர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு சாதக சூழ்நிலைகளை கொடுக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்திகளை ஒரு வாட்டி ஆய்வு செய்யணும் அப்படின்றவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான பதில்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.